வாங்கி குடிச்சாக்க ஒரு தடவை கதைக்க மாட்டேன். அவ எங்களோட கதைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வலியா முன்னுக்கு ரோட்டால கதைக்க மாட்டோம். ஒரு ஆம்பளையோட பொம்பளைகள் தெரியா ஆம்பளை சரியா. இப்போ நீங்கள் திரும்பி வந்து மரங்கள் எல்லாம் வச்சு பச்சை பசையிலேருந்து அழகாக வச்சிருக்கேன் ஸ்கூல். இதுதான் வேலாயுத சுவாமி கோயில் பாருங்க. சிஐடி இப்போ நாளைக்கு நான் பொலிசுக்கு வர சொல்ல போகிறோம். இல்லை இதில் கத்தரி தோட்டம் இருக்கு. ஒரு ஆள் போச்சாவே இதில் வினையில் நின்று விட்டுனான். அது வேண்டி தந்துட்டு போவேன். அதுங்க இன்னொரு கோயில் ஒன்று வருது. அந்த கோயிலை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். சரவண சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரவணைக்கு போகிறோம். சரவணை ஊர் என்னமா இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இழுப்பையடி வைரவன் சொல்லி சொல்கிற கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேர் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஞான வைரவன் சொல்லி பேர் மாற்றப்பட்டிருக்கு. அதில் கேட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா சரவணை என்ற ஊரை தான் சுற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்னமா அவன் சொல்லி பார்க்கலாம். சரி, வீடியோக்கு மேல் வந்தீங்கன்னா என்ன செய்ய வேணும்? வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணினாக்க திருப்பி அதில் அமர்த்தி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வந்து திருப்பி அமர்த்தி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போறாங்க. ஏன்னா புதுசாக ஆச்சு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் எல்லாம் பண்ணி விடுங்க. நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். சிதா திரும்பி தான் நாங்கள் போகணும். ஆனால் இந்த ஊரா? இந்த ஊர் தான். எவ்வளோ காலமாக தண்ணி சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? 13 வருஷமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இங்கே தண்ணி பெற்ற பஞ்சமா என்ன மாதிரி? உப்பு தண்ணி குடிநீர் வந்து சாட்டிலேருந்து ஏற்றி கொண்டு வரணும். சாட்டிலேருந்து கொண்டு வரீங்க. அப்போ எத்தனை வீடுகளை கொடுப்பீங்க இப்படி? குறைஞ்ச நாம் வந்து சரவணை, புளியங்குடல், தம்பாட்டி, கரம்பன் எல்லா இடமும் ஓடுவோம். நீங்கள் தான் கொடுக்குறது? இன்னும் வேறு அவசரம் ஓடுது. நீங்களும் எத்தனை பேர் கொடுப்பீங்க? நான் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 2 வருஷம் ஓடுவேன். 10,000 லிட்டர் தண்ணி ஓடுவேன். நான் கஷ்டம் தான். என்ன கஷ்டம்தான், வெயிலுக்கு அடிக்கணும். அதானோ. அப்போ எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவீங்க? நான் 7 மணிக்கு விடிய 7 மணிக்கு தொடங்கிடுவேன். 7 மணிக்கு தொடங்கினா பொழுதோட 6 மணி. பிரச்சனை இல்லை. 7 மணிக்கு தொடங்கினா பொழுதோட 6 மணி ஆகும். பேருந்து என்ன இப்படி பைவர்கள் டேங்குகள் எல்லாத்துக்கும் கொடுக்குறான். அவள் சாப்பாடு எல்லாம் என்ன போகிற வழியிலையா இல்லாட்டி என்ன மாதிரி? வீட்டை போய் சாப்பிடுவோம். போய்க்கல காலை மேலே கடையில் சாப்பிடுவோம். எவ்வளோ காலமாக என்ன தண்ணி ஓடிக்கொண்டிருக்கீங்க? தண்ணி போகும் சார். 13 வருஷமாக வரும். ஒரு வீட்டுக்கு எவ்வளோ வாங்குவீங்க லிட்டருக்கு? லிட்டருக்கு 2 ரூபா. லிட்டர் 2 ரூபா. லாபம் விட்ட கூடிய மாதிரி இருக்குதா? ஒரு அளவுக்கு வரும். ஒரு அவசரம் ஒன்று ஒரு 3000 ரூபா அப்படின்னு. பரவாயில்ல. பரவாயில்ல, செய்யலாம். இதுதான் செய்து கொண்டு இருக்கிறேன். அண்ணா என்ன ஒரு அவசரமாக டிராக்டர் வச்சுருக்கீங்க? ஒரு அவசரமாக டிராக்டர் 5000 லிட்டர். 5000 லிட்டர் 10,000 லிட்டர் என்ன ஒரு நாளைக்கு? எத்தனை வீடு சராசரியாக கொடுக்குறீங்களா? சராசரி நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20-30 வீட்டுக்கு கொடுப்பேன். டேங்குகளுக்கு மடிப்பேன். இப்படி கொடுக்க இடத்துக்கு கொடுப்பேன். டேங்கிக்கு 2 ரூபா தான், இதுக்கு 2 ரூபா தான். எல்லாம் ஒரே விலை தான். விலை சரி அண்ணா, நன்றி நன்றி. ஓகே, வேலாயுத சுவாமி கோயிலுக்கு போகிறது. பாருங்க வீடு என்ன மாதிரி இருக்குண்டு. இல்லை கட்டி அறகுறையில் விட்டுட்டு போயிட்டோம். பிரச்சனையோட போனது தானே. ஓ, ஆடு மாடுகள் கூட நிற்குது. கீழே பாருங்க, இளங்கன்ற காலடையாளம் கிடக்குது, சாணி எல்லாம் கிடக்குது. ஆடு மாடுகள் மாட்டி கொண்டு வீட்டு வீடு 4 அறையும் ஒரு போலோட. சரி, நாங்கள் தொடர்ந்து போவோமே. வீட்டுக்கு பின்னால் தான் கிரவுண்டும் இருக்குது, காட்டிக்கொள்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து போவோம்.
பேர் என்னவா? பேர் என்ன? குளப்படியோ? கடைக்கு போயிட்டு போகிறோம். ஆளை கடத்துவோமோ? ஆளை கொண்டு போங்க. இறங்கு ஆளை கடத்துவோம். ஐயா என்ன செய்கிறது? ஐயா என்ன செய்கிறீங்க? வீட்டோடையா? அப்ப என்ன இதுக்கு இடுப்புக்குள்ள சோடா கட்டி கொண்டு போறீங்களா? இவருக்கோ சோடா குடிச்சா தான் சொல்ல வைப்பாரோ? சோடாவுக்கு தான் என்ன கூட்டிக்கன்னு வந்தது. இப்போ ஒரு ஆள் வழியில போச்சு, அதோட அவரை கொண்டு எடுத்துட்டு போறோம். தம்பி குட்டி, ஹலோ, தாத்தான சொல்லலையா கேட்குறதோ? சொல்லலி கேட்குறேன்னு சொன்னா தான் விடுவேன். கேட்குறதோ? ஹலோ ஹலோ, எத்தனை வயசு ஆளுக்கு? 3 வயசு. ஐயா பூட்ட பிள்ளையா உங்கள்கிட்ட? அப்ப ஐயா என்ன சொல்லி செய்கிறது? இப்போ வீட்டோட முதல்ல என்ன செய்த நீங்கள்? தோட்டம் எல்லாம் செய்தது. கோயில நல்ல விளைச்சல் இருப்பேன் நீங்கள்? முந்தி வேலை செய்தனா இப்போ காலும் இந்த கை அது எழுதிட்டு. எத்தனை வயசு ஐயாவுக்கு? 75. என்ன சொல்றீங்க? 75 வயசு. கடை சரியா தூரமே? அது ஒரு ஆள் போச்சாவே இதில் வினையில் நின்று விட்டுனான், அதை வேண்டி தந்துட்டு போவேன். அப்படி. ஓகே. ஐயா இங்கே வந்து அதிகமாக விவசாயத்தில் பயிரிடப்படுற பயிர்கள் என்ன பயிர்? இங்கே மிளகாய், வெங்காயம், மற்ற கோயில், மற்ற நெல். இவ்வளோ அதிகமாக விளைச்சல் தர பயிரண்டா இது? அதிகமாக விளைச்சல் தர்றது நெல் தான் தரும். அது மழை கூடிட்டு, மழையாலே எல்லாம் அழிஞ்சு போச்சு. நாங்கள் விளையாட்டு போட்டு ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே மட்டப்பட்டு. அவன்டைக்கு பேர் என்ன கூட்டிக்கணும் வந்திருக்கிறீங்க? பூட்டன். ஹலோ. வடிகிற அப்படி தொப்பியை மூடிட்டு வரைஞ்சிருக்கிறார். நீ சும்மா அப்போ இங்கால போச்சு. நாங்கள் ஊராக சும்மா வீடியோ எடுத்து காட்டுவோம்னு சொல்லி வந்தாங்க. சரி ஏண்ணே, ஐயா போட்டு வாங்க. பாய். ஓகே, இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஐயாவோட போய் கதைக்கலாம். என்ன மாதிரி கோயிலை பற்றி கொஞ்சம் கேட்போமா? ஐயா வைரவர் கோயில் என்ன ஐயா? கோயிலை பற்றி சொல்கிறீங்களா? கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தைகள். சங்காசம் செய்கிறது கும்பாசத்தினத்து அது மட்டும். மற்றும்படி நோமல் பூசா. வைரவ கோயில் பேர் சரவணை நாவலடி வைரவர். நாவலடி வைரவர். சரவணை நாவலடி வைரவர். இன்னும் நாவல் வரணும். இதுதான் வேலாயுத சுவாமி கோயில் பாருங்க. தொடர்ந்து நாங்கள் கோயிலை போய் பார்க்கலாம். பாருங்க என்ன மாதிரி கோயில் இருக்குன்னு சொல்லி. அதில் தாக சாந்தி நிலையம் அமைச்சு வச்சிருக்கீங்கன்னா இங்கே ஆலமரம் நிற்கிற ஆனக்குரியமாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அரச மரம் நிற்குது. ஸ்கூல் வருது, சரவணை நாகேஸ்வரி வித்தியாலயம். பாருங்கள் ஸ்கூல் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வகுப்புகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. உள்ளே போய் வீடியோ எடுக்கிறா வெளியால் இருந்து காட்டிக்கொள்கிறவங்களுக்கு. உண்மையாகவே அழகான ஸ்கூல். நம்ம மரங்கள் எல்லாம் வச்சு பச்சை பசையிலேருந்து அழகாக வச்சுருக்கோம் ஸ்கூலை. பாருங்கள் சின்ன மாதிரி கட்டடம் இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த வீடு தான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸாக இயங்கி கொண்டு இருக்குது. ஆமாம் வணக்கம். எங்கே போகிறீங்க? என்ன கொண்டு போகிறீங்க? ஊரில் எவ்வளோ காலம் வாழ்கிறீங்க? பிறந்ததுலேருந்து இங்கே தானே? என்னம்மா ஊரில் என்னென்ன ஃபேமஸ்? என்னத்தை சொல்கிறது? இந்த ஃபேமஸான கோயில்கள் என்ன கோயில் ஃபேமஸ்? கோயில் கஞ்சாவல் இருக்கு, வைர கோயில் இருக்கு, மற்ற நாகேஸ்வரி வித்தியாலயம். பள்ளிக்கூடம் நல்ல ஃபேமஸான பள்ளிக்கூடம் தானே? நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் தானே. அதுதானா? அம்மாவுக்கு எத்தனை வயசு? எனக்கு இப்போ 60. சரவணி யாக்க செய்யணும் ஹோக்காரா உண்மையோ? ராங்கி ராங்கி பிடிச்சாக்க ஒரு தடவை கதைக்க மாட்டேன்.
அவ எங்களோட கதைக்கிறீங்க இப்போ நீங்கள் வழியாக முன்னுக்கு ரோட்டால் காய்க்க மாட்டோம் ஒரு ஆம்பளையோட பொம்பளைகள் தெரியா ஆம்பளை சரியா இப்போ நீங்கள் திரும்பி வந்து என்னதுக்காட்டு நானும் யோசிச்சு கொண்டு போவேன் சாமான் வாங்கி கொண்டு போறீங்களா வீட்டுக்கு என்னென்ன வாங்கினீங்க அரிசி சீனி பருப்பு உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் மரக்கறி இப்போ என்ன விலை போகுதுங்க இங்கே விலையா இருக்குமே என்ன ஊர் வழியா தானே இங்கே ஒரு கோயிலுக்கு எங்கட கோயில் தான் சொந்தக்காரட்ட கோயில் மாமாண்ட கோயில் அதுக்கு மச்சம் சாப்பிட்றேன் அதுக்கு உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் அதெல்லாம் பண்ணிட்டு போகிறேன் அப்போ நடந்தா போனீங்க கடைக்கு இங்கே எத்தனை கிலோமீட்டர் இந்த இதில் இருக்க முடியும் உங்களுக்கு இதில் எங்களுக்கு அதுலன்னு சொல்லுவோம் நாங்கள் சரியா தூரமே தூரம்னா எங்களுக்கு ஒரு மாதிரி பழைய போய் பழகிட்டு சொல்கிறவேதான் நடந்து திடீரியாண்டு அதன் நடந்து திரியத்தான் வேணும் அதான் அப்பதான் உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குமே சரியாம்மா என்ன நன்றி 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 இதில் ஒரு வைரவர் இருக்கிறார் பாருங்கோ பொன்னுத்துறை அவர்களிட ஞாபகார்த்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வைரவர் கோயில் கட்டப்பட்டிருக்குது 2020 அப்படி பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கணும் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அருள் வரதகாளி அம்பாள் தேவஸ்தானம் இருக்குது நான் தொடர்ந்து போய் பார்க்கலாம் இங்கால புகையில வச்சிருக்கணும் காய்ஸ் இதில் கத்தரி தோட்டம் இருக்கு தொடர்ந்து போனால் கோயில் வரும் இதில் காளி கோயில் இருக்குது எவ்வளோ பெரிய கோயில் ஒன்று கட்டியிருக்கணும்னு சொல்லி கோயில இவரை சொல்றேன் கேளுங்க ஊர்க்காரர் பார்த்தா ஆளை பிடிச்சு அடியுங்க சாமி ஒரு சாமி என்ன அந்த சாமி மெயினான சாமி இந்த பெயின் வந்து மேலே வரையணும் இன்னும் வரையில சும்மா ஒரு காடு மாதிரி வரைஞ்சிருக்கோம் ஒரு நிலம் மாதிரி இந்த வீடியோ பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயில்கார் ராஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை முதல் செய்யுங்க என்ன இல்லை பேரே என்னன்னு எழுதி விடுங்க ஆனால் முன்னாலே போட்டிருக்கிறேன் தானே அப்போ எதுல முன்னால போட்டிருக்கிறோம் இதுக்கு வேற கோயில் காளி கோயில் இது வேற கோயில இருந்தா என்ன செய்யறாரு உங்க என்ன ஊருக்குள்ளே மாதிரி ஒரு இப்படியான வேலையில் காட்டு அதை பார்த்து வைங்க நாங்கள் காளி கோயிலுக்கு போயிட்டு வர இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் ஒன்று வருது அந்த கோயிலை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இதே ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது வயசு பாருங்க சரவணை மேற்கு ஈணி இயற்கை குருக்கல் கேணி திருவருள்மிகு ஸ்ரீ ஆதி ஞான வைரவர் ஆலயம் பாருங்க இந்த மாதிரி கோயில் இருக்குன்னு சொல்லி இதில் ஒரு ஆலமரம் நிற்குது நல்ல அமைதியான இடம் காய்ஸ் ஓ நல்ல அமைதியான குளிர்மையாக இருக்குதா இதில் வைரவற்ற வாகனம் இருக்குது மரத்தை பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குண்டு இங்கால ஆலமரம் இருக்குது இது வேற மரம் உண்டு உங்களுக்கு விளங்குதா இலையும் வந்து ஒரே மாதிரி இருக்குது ஆனால் வேற வேற மரம் தான் ஓ மஞ்சள் வேணாவோ தெரியாது என்னன்னு சொல்லி ஒழுங்கா தெரியல மஞ்சள் முன்ன அப்படியா இருக்கும் இப்படி வராதா இல்லை மஞ்சள் முன்னா சின்ன சின்ன மரம் தான் வேற லெவலில் இருக்குது காய்ஸ் அதான் வெள்ளம் பார்த்தீங்கன்னா பார்க்க குளம் மாதிரி இருக்குது வணக்கம் ஐயா சிஐடி
என்ன நடக்குது செக் பண்ணலாமா? மீன். ஓகே ஓகே. பெர்மிஷன் எடுத்தீங்களா? எங்கே எடுத்தீங்க பெர்மிஷன்? எடுத்தது காட்டுங்க, ஃபார்மா இதில் காட்டுங்க, டாக்குமெண்ட்ஸு ஃப்ரீயாக தரணுமே. இப்போ நான் டேக்ஸ் அடிக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போ என்னென்ன மீன் பிடி வெட்டது? வாங்கி விற்கிறீங்களா? ஓகே ஓகே. எவ்வளோ காலம் ஐயா? உங்களை பக்கம் என்ன விற்று கொண்டு போகிறீங்களா? என்னென்ன பிடி வெட்டுருக்கு அப்படியே காட்டுங்க பார்க்க. நண்டெல்லாம் பிடி வெட்டுருக்கு. என்ன இது? என்ன மீன் இது? ஓ, தூக்கி காட்டுறீங்களா? கழுதா? ஓகே ஓகே. எவ்வளோ கொடுக்கலாம்? எவ்வளவு கேட்குறேன், சும்மா பேச்சுக்கு கேட்குறேன். 2000 ரூபா கொடுக்கலாம் வேணே. சரி ஐயா, சரி ஐயா, நல்ல சிஸ்டம் தானேண்ணே. சரி ஐயா, பாய் பாய். ஐயா பேர் என்ன? ஐயா பேர் அழகுராஜ். அழகாக தான் இருக்கிறீங்களா? என்ன வெக்கமாக்குமா? சரி ஐயா, பாய் 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 பாய். ஓகே ஓகே. இந்த பெரிய ஹனர்னு சொல்லி பாருங்க. சரியான பெருசு என்ன? சரியான பெருசு. சட்டப்படியிடம் என்ன? வணக்கம். நாங்கள் சிஐடி. அப்போ அதான் இந்த உணவு பார்க்க வந்து நாங்கள். நீங்கள் பொடியனை எடுத்தது. ஓ ஓ ஓ. இப்போ போன வேற இல்லை, முதல் இந்த பொல்லோட வந்து அந்த ரோட்டில் படம் எடுத்துட்டு போயிடுமாண்டு. என்ன படம் எடுத்த வேலாம்? நீங்கள் எடுத்ததான் படம், என்ன படம் எடுத்தீங்க? நாங்கள் சிஐடி. இப்போ நாளைக்கு நான் போலீஸுக்கு வர சொல்ல போகிறோம். இல்லை இல்லை இல்லை, வீடியோ எடுக்கிறோம். வீடியோ. ஓ ஓ ஓ. இது இனியாக்கே நான் இந்த இடம் கட்டு. ஓகே ஓகே. சரி அம்மா. கூட அந்த வேலியோடைய அங்கால கிடங்கா குண்டு. சரியம்மா, சரியா. ஓகே guys, எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஊரை சுற்றி காட்டின வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புறேன். பிடிக்காட்டியும் பார்த்தீங்கன்னா லைக்குகள், கமெண்ட்கள், ஷேர்களை பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிடிக்காட்டி இல்லாட்டி என்ன ரீசன் சொல்லி எங்களுக்கு அதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. அப்போ தான் எங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கள் வீடியோவில் என்ன ஒன்று லேக் ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். என்ன அப்போ தான் அதை நாங்கள் மாற்றி செய்வோம். என்ன எங்களுக்கு சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். தெரியாமல் நாங்கள் என்ன நாங்கள் விண்வெளியில் குதிச்சா வந்து நாங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் திருத்துவோம். என்ன அந்த பிள்ளை வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். என்ன ஓகே. சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த புயல தோட்டம் சம்மந்தமான வீடியோ தான் இருக்க போகுது. சரியோ, பார்ட் 1 பார்ட் 2 தான் எடுத்துருக்கோம். 2வது பார்ட் பார்த்தீங்கன்னா ஊரை பற்றி எடுத்துருக்காங்க. முதலாவது ஊர், அடுத்தது புயல விவசாயம் பற்றி. விவசாய தோட்டங்கள், புயல தோட்டம். விவசாயம் பண்ணாலே அங்கே புயல தான் போட்டுக்கணும் அதிகமாக. இப்போ வீடியோ கொஞ்சம் லோங்காக போகிற மாதிரி இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ உடைச்சி தான் போட போகிறோம். சரி, நான் சொன்னது ஓகே. எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன பாய் பாய், டாட்டா.